Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வந்தவர்களிடம் அடாவடி வசூலில் ஊராட்சி குத்தகைதாரர்கள் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இருசக்கர வாகனங்களுக்கு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை ரசீது வழங்காமல் கட்டாய வசூலில் ஊராட்சி குத்தகைதாரர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பணம் வசூலித்த நபரிடம் தட்டி கேட்டு வீடியோ எடுத்த பக்தரிடம், நல்லா எடுத்துக்கோங்க, என்ன மட்டும்தான் எடுக்க முடியும், என்னோட ஓனரை எடுக்க முடியாதல்ல என ஆணவமாக பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசு அனைத்து திட்டங்களையும் தனியாருக்கு தாரை வார்த்துள்ளதால் இதுபோன்ற கட்டண கொள்ளை நடைபெறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எதுல போடணும் போங்க, எதுல போடுவீங்க, நல்லா எடுங்க, வீடியோ எடுங்க. என்ன எத்தனை வீடியோ எடுக்க முடியும், அங்கே ஓனரை எடுக்க முடியாதுல்ல. சும்மா வேலை பார்க்குறவங்களை இது பண்ணிக்கிருக்காங்க. சரிங்களா, 10 ரூபாயில் நீங்கள் கோட்டை கட்டுறது, நானும் கோட்டை கட்டிடுறதில்ல. போய் எங்கேயும் கட்டணும் காட்டுங்க. சென்னை சேப்பாக்கத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் 24 மணி நேர உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். சத்துணவு திட்டத்தில் உள்ள சுமார் 63,000 காலி பணியிடங்களை நிரப்புதல், சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். காலை உணவு திட்டத்தை பணியாளர்களிடம் ஒப்படைத்தால் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதால் தனியாருக்கு வழங்கியுள்ளதாக ஊழியர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது சத்துணவு திட்டத்தின் கீழ் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என அறிவித்து 4 ஆண்டுகள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசின் மீது அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சத்துணவு ஊழியர்களுக்கான காலமுறை ஊதிய அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் பத்து எண் 313 திமுக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு ஊழியர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தை ஒழித்து முறையான காலமுறை ஊதியமும் ஓய்வூதியமும் பணிக்கொடையும் காலிப்பணியிடங்களை நிரப்புவதாகவும் கூறினார்கள். ஆனால் இன்று 4 வருடங்கள் ஆகியும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் என்பது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை.